தொல்காப்பியரின் தொன்மை தமிழே, வள்ளுவரின் பாய்மை தமிழே, அவ்வை பிராட்டியின் அமுத தமிழே, இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே, கம்ப நாட்டாரின் காப்பிய தமிழே, அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே, ஞான சம்பந்தரின் ஞான தமிழே, ஆழ்வார்க்கரின் வைணவ தமிழே, வள்ளலாரின் வசன தமிழே, பாரதியாரின் விடுதலை தமிழே, பாரதிதாசனின் புரட்சி தமிழே, கால்டுவெல்லின் காதல் தமிழே, கண்ணதாசனின் கண்ணல் தமிழே, நீச்சக்காரனின் வாணி தமிழே, இந்த சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்ணனின் கணினி தமிழே. கனடா நாட்டில் என்னை சிறப்பித்தவளே, பேசினால் நிலையில் தரும் தமிழே, நீச்சல் காரனின் வாணி தமிழே, இங்க சாலின் இணைய தமிழே, அண்ணா அண்ணானின் கணினி தமிழே, செம்மொழி மாநாட்டில் என்னை சிறப்பித்தவளே. அவையின் தலைவருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் மக்களுக்கும் உரிமையிற்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் என் முதற்கண் அகமகிழ்ந்த வணக்கம். இன்று நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கவிருக்கும் ஆய்வுக் கட்டுரையின் தலைப்பு தமிழ் இலக்கியம் பன்முகத்துறை அறிவியல் ஆராய்ச்சிக்கான அறிவு களஞ்சியம். பொதுவாக நம்ம தமிழை என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது ஒரு மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்றுக்கான அடையாளமா மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் அப்படி பார்க்கல. ஸோ இயற்கை, மருத்துவம், உணவு, வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரம்மாண்டமான அறிவியல் சிந்தனைகள் பொதிந்து கிடக்கின்ற ஒரு 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 உலக பொதிந்து கிடக்கின்ற ஒரு ரிசோர்ஸாக தான் நான் பார்க்கிறேன். இந்த கட்டுரையோட நோக்கம், ஆய்வினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெடிஷ்னல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய அறிவையும் இக்கால மாடர்ன் சயின்ஸ் நவீன அறிவியலையும் இணைக்கும் ஆய்வுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த காலகட்டத்தில் இருக்கு. அது நம்ம சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் சித்திர இலக்கியங்கள் வெறும் கற்பனை கதைகளாக நம்ம பார்க்கக்கூடாது. அதுல இருந்து நம்ம ஒரு முன்னோர்களின் அனுபவ அறிவு பதிவுகளாக பார்த்து அதை வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு போவோம். இப்ப நம்ம ஐயா அவர்கள் சொன்னாங்க, நான் இத்தனை 500 வகையான நெல்மணிகளை நான் நெல் மணிகளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, இங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கும். ஒரு 5 வெரைட்டி பார்த்துருப்போம். நம்ம மிஞ்சி போனா ஒரு சீரக சம்பா அரிசி, பிரியாணி ஆக்குற அரிசி தெரியும், அப்புறம் ஒரு பாஸ்மதி அரிசி தெரியும், ஒரு கர்நாடகா பொன்னி அரிசி தெரியும், பச்சை அரிசி தெரியும் பொங்கல் ஆக்குறதுக்கு. ஐயா வந்து 500 வகையான அரிசி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அது எங்க இருந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, எங்க இருந்து அதை சேகரிச்சிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ஆராய்ச்சி அவங்க பண்ணி இத்தனை வகையான நெற்களஞ்சியம் நம்ம கிட்ட இருந்திருக்கு, இத்தனை வகையான நெற்களை வந்து விளைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேகரித்து தான் இதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா வந்து சிறப்பா இதை பத்தி ஒரு நாள் எங்ககிட்ட பேசணும், எத்தனை வெரைட்டி இருக்கு, உங்களோட ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு நீங்க தரணும்னு கேட்டுக்கொள்கிறது ஐயா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து நவீன உயிர் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி, அப்புறம் பார்த்தோன்னா மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிற மூலக்கூறு உயிரியல், உயிரி தகவலியல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா ஒரு மறுவாசிப்பு செய்யணும். எதற்காக அப்படின்னா, நம்மளோட டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை முன்னாடி இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்துல அனுபவம் மூலமா அவங்க சொல்லிட்டு போனது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி கண்டிப்பா ஒரு டேட்டா பேஸா மாற்றணும். அது வந்து தமிழ் படிக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது, தமிழ் வந்து தமிழர்கள் அனைவருக்கும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அதுல ஒரு அறிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சா நம்ம பார்க்கணும்.
இந்த ஆய்வுல நான் முக்கியமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா சுற்றுச்சூழல் அறிவியல், அதாவது ஈகாலஜி. நம்ம இப்ப ஈகாலஜின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். சுற்றுச்சூழலை வந்து சுற்றுலான்னு மாத்தி கூட படிக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர். ஐந்திணை வகைப்பாடு வந்து இந்த உலகத்துல தொன்மையா அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்ப நம்ம ஈகோசிஸ்டம் கிளாசிபிகேஷன் மற்றும் கிளைமேட் அடாப்டேஷன் அப்படிங்கிறதா நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது அந்த காலத்திலேயே 5 திணைகளா பிரிச்சு 5 திணை என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இப்பதான் அதை வந்து ஈகோசிஸ்டம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக நான் சொல்ல விரும்புறது வந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து அறிவியல், நியூட்ரிஷன் சயின்ஸ். இதை நான் வந்து பேசும்போது திருவள்ளுவரை வந்து நம்ம இதுல வந்து விட்டுறவே முடியாது. அவர் அழகா ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவு அப்படின்னு. மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ள அவர் ஒரு அழகான 10 பாடம் சொல்ல, அதுல இந்த பாடலை நான் குறிப்பிட்டு எடுத்திருக்கேன். யாக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய உடம்பு, அருந்தியது அப்படின்னு எடுத்தோம்னா ஏற்கனவே நம்ம உண்ட உணவு, அற்றது என்றால் நன்றாக செரிமானம் அதாவது ஜீரணமானது, போற்றி உணவு நன்றாக தெரிந்து கொள்ளணும். முதல்ல நம்ம உணவு சாப்பிட்டது ஜீரணமாயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேளை உணவை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அவர் அப்பவே சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், ஈட்டிங்கே ஒரு ஹேபிட்டா பாக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம உடம்ப வீணாக்கிட்டு. இது எப்ப சொல்லியிருக்காங்க, அப்பவே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த வந்து கவனிக்கணும். இன்னைக்கு அதுதான் வந்து கட் மைக்ரோபயோம் ரிசர்ச் ஆகும், ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ரிசர்ச் ஆகும் இருக்கு. கட் மைக்ரோபயோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ப்ரோபயோட்டிக் சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம உணவு முறைகளை பயன்பாட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா, செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு மருந்தே தேவைப்படாதுன்னு அவர் அன்னைக்கே சொல்லிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலிகை. இன்னைக்கு எத்தனையோ மெடிசன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஹெர்பல் மெடிசன்ஸா நம்ம வீட்லயே ஒரு 5 செடிகளை வச்சிருப்போம். என்னென்ன வச்சிருப்போம், வேப்பமரம், மஞ்சள், துளசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு இந்த நாலேஜ் வந்தது, எங்க இருந்து வந்துச்சு? எல்லாமே சித்தர்களோட குறிப்புல இருந்து தான் வந்துச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம என்னவா பார்க்குறோம் அப்படின்னா, பைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அட்மெட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் கண்டுபிடிக்கிறது எது மூலமா பண்றோம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மாலிகுலர் டாக்கிங் மூலமா பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கே அவங்க அனுபவ அறிவுல சொல்லிட்டதை இன்னைக்கு நம்ம சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இதைத்தான் இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல வரேன். தமிழ் லிட்ரேச்சர்கானவங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் லிட்ரேச்சரை லெபார்டரிக்கு கொண்டு வாங்க. அங்க இருக்க அவங்க சொல்லியிருக்க எல்லாத்தையுமே லெபார்டரிக்கு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட இந்த ஆய்வுக்கான ஒரு. அடுத்த விஷயம் கடல் வளம். இதை வந்து நம்ம பார்த்தோம்னா மெரைன் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறோம். நெய்தல் திணையில வந்து திணை அப்படிங்கிறத பட்டினப்பாலையும், அதாவது நெய்தல் திணையிலும் பட்டினப்பாலையும் கூறப்படும் கடல் வளங்கள், கடல் பாசி. இப்போ இந்த குறிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ எக்கனாமி அண்ட் பயோ மெட்டீரியல்ஸ்னு பேசுறாங்க. ஸோ அன்னைக்கே அவங்க சொல்லிட்டாங்க இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இப்போ ஒரு வீடியோ பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ரிசோர்ஸ்ஃபுல்லா நம்மளோட இந்த கீழக்கரை கடற்கரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து அன்னைக்கே பண்ணினதை இன்னும் நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம இருக்கோங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அதை நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணுங்கிற உந்துதல் இருந்தா மட்டும்தான் அந்த சயின்ஸ் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்திலிருந்து ஆய்வகத்திற்கு அப்படிங்கிறதா என்னோட மெயின் தீமா இந்த ஆராய்ச்சி கட்டுரையை நான் வந்து எழுதியிருக்கேன். தமிழ் லிட்ரேச்சர் டு லெபார்டரி, அதாவது TL to L அப்படின்னு ஒரு ஷார்ட் இது ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, தமிழ் இலக்கியத்தில் இருக்க இன்புட்ஸை எடுத்துக்கோங்க, அதை வந்து ஒரு பாரம்பரிய அறிவாக வந்து சேகரிங்க. அதை எடுத்து அறிவியல் கருத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து எப்படி உங்கள் ரிசர்ச்சை டிசைன் பண்ணணுமோ டிசைன் பண்ணி, அதுலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், அதாவது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதில் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், இன்னும் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவை வச்சு இன்னைக்கு நம்ம சயின்டிஃபிக்கலாக என்ன ப்ரூவ் பண்ணலாமோ அதை ப்ரூவ் பண்ணிட்டு
அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், காப்புரிமை கண்டிப்பா பேட்டர்ன் வாங்கணும். இது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு இன்னொரு நாடு வந்து காப்புரிமை வாங்கிட்டு இருக்கு. அதை சண்டை போட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இல்ல எங்களோடதுன்னு நம்ம வாங்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும். அது யாரோ செய்வாங்க, சேஞ்ச் மாத்தணும், சேஞ்ச் வரணும்னு யாரையும் நம்பி நம்ம சேஞ்சை வந்து நினைக்க கூடாது. அந்த சேஞ்ச் எங்க இருந்து வரணும்னா நம்ம கிட்ட இருந்து வரணும். யாரையோ ஒருத்தரை வந்து ஒரு தலைமை இடத்துல மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா சேஞ்ச் வந்துரும் அப்படின்னா வராது. நம்ம கிட்ட இருந்து அந்த சேஞ்ச் வந்தாதான், நம்ம மாறினாதான் அந்த சேஞ்சை நம்மளால என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட முக்கியமா வந்து இந்த ஒரு மேடையில வந்து பதிய வைக்க நினைக்கிறேன். சேஞ்ச் வந்து சேஞ்சபிள் தான், ஆனா நம்ம சேஞ்ச் ஆகாத வரைக்கும் அந்த சேஞ்சை நம்ம பார்க்கவே முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி நான் வந்து என்னென்ன எதிர்காலத்தில் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, தமிழ் இலக்கிய மருத்துவ மூலிகைக்கான ஏஐ தரவுத்தளம் அதை வந்து உருவாக்கணும். அதை நம்ம மாணவிகள் முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சங்க இலக்கிய தாவரங்களின் DNA பார்கோடிங் பண்ண வேண்டும். அடுத்து மருந்துகளின் மாலிகுலா டாக்கிங் மற்றும் அட்மெட் ஆய்வுகள் இன்னும் சிறப்பாக நடக்கணும். பாரம்பரிய அறிவை பாதுகாப்பதற்கான பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தளங்களை வந்து நம்ம அமைக்கணும். முடிவாக தமிழ் இலக்கியத்தை நாம் வெறும் செயல் நயமாகவோ மட்டும் பார்க்கக்கூடாது. அதை அறிவியல் கருத்துக்கோள்களாக கருத்துக்களை எடுத்து அதை உருவாக்கும் முதன்மை அறிவு வளமாக, அதாவது பிரைமரி நாலேஜ் சோர்ஸாக அணுக வேண்டும். இந்த தமிழ் இலக்கியத்திலிருந்து ஆய்வகத்திற்கு மாதிரி தமிழ் மொழியின் உலகளாவிய ஆய்வின் மதிப்பை உயர்த்துவதோடு மட்டுமல்லாம நம்மளோட நிலையான வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு மற்றும் புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு புதிய பாதைகளை திறந்துவிடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தங்களின் அறிவார்ந்த கருத்துக்களுக்கு நன்றி அம்மா.